சார் பேங்க் பேலன்ஸ் இல்லை, வாடகை வீடுன்னா 2 மாதம் வாடகை கொடுக்கல. அது வெளியில் சொல்ல முடியல. ஆள் அது சொன்னால் யாரும் பொய் சொல்கிறானோ, காசுக்காக ஆசைப்பட்டு சொல்கிறான்னு நினைப்பாங்க. சந்தேகப்படுறாங்க. எனக்கு தெரியாமல் என் வீட்டில் வந்து நோட்டை நான் எப்படி வாழ்கிறேன்னு பார்க்க சொல்லுங்கள். சைக்கிளில் தான் இன்றைக்கும் போகிறேன். நிறைய பேர் பார்ப்பாங்க விஜய் கிட்ட இருந்த பையன். நான் இன்னைய வரைக்கும் விஜய் கிட்ட தான் வேலை செஞ்சு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். அப்படி பெருமைப்படுத்தி எல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு கேட்டவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆமாடா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வச்சு இப்படி ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த உச்சத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த தகப்பன் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு பிள்ளை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் புகைப்படம் மீடியால வரணும், பேப்பர்ல வரணும், அதுல வரணும், இதுல வரணும், என் புள்ள புகழடையணும்னு நினைச்ச ஒரு தகப்பனுக்கு இப்படி ஓக்கிரிங்கிற படத்துல அவர் நானும் ஒன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒன்னா பிரபு டைரக்ஷன்ல ஷார்ட் முடிச்சு நான் வெளியே வந்தப்போ நடந்த சம்பவம் இது. அதை வந்து விரிவா சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது. நடந்துருச்சு. அது அப்படியே மறந்தணும்னு நினைச்சேன். வேற ஒரு சூழ்நிலை இப்போ வெளியே வந்துருச்சு. அது அதனால எனக்கு அவர் மேல மிகப்பெரிய வருத்தம். அதுல இருந்து நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை. அவர் படங்கள் நான் பாக்குறது.